ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வாசு தருண் சேனல். பாருங்கள், சுட சுட இட்லி ஆவி பறக்க பறக்க இருக்குது பாருங்கள். இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதாவது இதுக்கு இட்லிக்கு ஏற்ற செம்ம சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். அது என்னென்னா கார சட்னி தான். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறமேட்டா அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு வறுபட்டதும் நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கூடவே வெங்காயம் கூடவே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், இதுதான் கார சட்னி இல்லையா. ஸோ காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கினது அதை மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்க போகிறேன். இட்லிக்கு செம்ம சைட் டிஷ்ங்க இது. பாருங்கள், கார சட்னி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். அது ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் கார சட்னி அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்புறம் கடாயை வச்சு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். கார சட்னி பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இட்லிக்கு செம்ம சைட் டிஷ் கார சட்னி. இதோ பாருங்கள், இட்லி அண்டு கார சட்னி. அவ்வளோதான் இரவு உணவு. வாங்க சாப்பிடலாம். தட்டில் பாருங்கள், இட்லி, கார சட்னி, பாயில் எக்கு, தென் பூண்டு சட்னி. பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.